மேலே அப்படியே வந்திருக்காங்க. வரும்போது இவங்க மலை ஏறி பார்த்தோன்னே இவ்வளோ ஆகாயத்தில் ஏறி இருக்கானே, அவனுக்கு போய் ஏதாவது ஒரு உதவி செய்யணும்னு சொல்லி கீழே ஒரு வேற மண்டல் அதாவது சாமியார் மாதிரி ரூபம் எடுத்து கீழே வந்திருக்காங்க. சரி, கீழே இறங்கி வந்து பனையேறத்தை வந்து கேட்டுருக்காங்க. இப்படி ஏதாவது இப்படி ஆகாயத்தில் ஏறுறீங்களா, கீழே எல்லாம் உண்டா என்ன ஆகிறது, நீங்கள் உங்களுக்கு ஏதாவது உதவி சொல்லுங்க, நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கேட்கவும் அப்போ அவன்கிட்ட என்ன உதவி செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பனை மரம் வந்து குஞ்சு கொடுக்கவா நிமிந்து கொடுக்கவான்னு கேட்டிருக்காங்க. நிமிந்து கொடுக்கறதுலயே ஏறி வெட்டி கலாண்டு போயிடுறாங்க. குஞ்சு கொடுத்தீங்கன்னா வார முறை மோந்துட்டு போயிடுவாங்க. ஆடு மாடு வேற குடிச்சிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி நிமிந்தே இருக்காங்க. அதுக்கப்புறம் சரி என்ன நினைச்சாங்க, சுட்டு சுட்டா போடவா சொட்டு சுட்டுவாங்க. சரி, சுட்டா போடுறது சொட்டு ஊட்டா நாங்கள் எதில் போடுவீங்க, கலந்து மண்பானை தான் அப்படின்னு சொல்லி சுட்டா போட்டுட்டாங்க. அப்போ மரம் நிமிந்திருக்கு, அங்கே ஆபத்தாயிருக்குன்னு சொல்லி அதுக்கு ஒரு லேகியம் மாதிரி மருந்து கொடுத்துருக்காரு. சரி, மருந்து கொடுக்கவும் அவங்க சரி வாங்கி சரி அவங்க கையை காலை கழுவிட்டு வந்து சுத்தமாக சாப்பிடுன்னு சொல்லி மரத்துக்கு அடியில் வச்சுட்டு கை காலை கழுவிட்டாங்க. சரி, மரம் ஏறுறவங்க இதை வந்து என்ன செஞ்சிருச்சு, அணில் வந்து தின்னுருச்சு. சரி, அணில் திங்கவும் மிச்சம் மீதி இலையில இருந்ததை வந்து அந்த உடகான் கரட்டாண்டியும் உடும்பு அதுவும் வந்து அந்த இலையை நக்கி மருந்த தின்னது அணில். சரி, அந்த இலையை நக்கினது வந்து கரட்டானும் உடும்பும். அதனால அணில் எங்க இருந்து விழுந்தாலும் சாகாது. எங்க இருந்து இப்ப நான் ஏறினேன்னா மரத்துல ஏறினேன்னா மேல இருந்துச்சுன்னா அங்க இருந்து குதிச்சிடும். ஆமா, பாத்திருக்கேன். வேப்ப மரத்துல இருந்துமே குதிச்சாலும் ஒண்ணும் செய்யாது. அது எங்களுக்கு புதுசா மருந்து அது சாப்பிட்டதுனால அது எங்க இருந்து விழுந்தாலும் சாகாது. இந்த கரட்டானு அந்த இலையை மட்டும் நக்கிறதுனால உளுந்து கேட்டோட நின்றுதான் அதுக்கப்புறம் போகும். அந்த இலையை நக்கினதுனால வந்து அவ்வளவு வேகம் இருக்காது. கிடையாது. அதனால நாங்க நாடாறு எங்க இருந்தாலும் சரி பனையேறவங்க அந்த அணில ஓடி ஓடி அடிச்சு சாப்பிடுவோம். ஒரு அணிலுக்கு 10 மரம் கூட ஏறி வெட்டுவான். வந்து எங்களுக்கு விரோதி மாதிரி, நம்ம கொடுத்த மருந்த சாப்பிடுச்சுங்கிற மாதிரி. அதனால அந்த அணிப்புல அடிக்கக்கூடாது, பாவம் பாங்க. ஆமா, எங்களுக்கு வந்து பாவம் கிடையாது. ஏன்னா எங்களுக்கு கொடுத்த மருந்து அதை சாப்பிடுச்சுன்னு சொல்லி அந்த கோவத்துல அணில எங்கனாலும் நாங்க அடிச்சு வேட்டையாடி சாப்பிடுவோம். இதுதான் அந்த மரத்துல உள்ள இது. ரொம்ப நன்றிண்ணா.